வணக்கம். உலகத்தையே உலுக்குன ஒரு சம்பவம் சாத்தான்குளம். அப்பா, மகனோட இறப்பு. அது காவல்துறை காவல் நிலையத்தில வச்சு அடிச்சு கொன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அவங்க காவல்துறையில விடிய விடிய வச்சு அடிச்சு நவுத்தி எடுத்திருக்கிறாங்க. பாவம் நிர்வாணமா நிக்க வச்சு அடிச்சிருக்கிறாங்க. பெனிக்ஸ் ஜெயராஜ் என்ன பிரச்சனை? என்ன பண்ணாரு ஜெயராஜ், பெனிக்ஸ் இவங்க 2 பேருமே என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மேல இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில வழக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவங்க மேல எஃப்ஐஆரே கிடையாது. குற்ற வழக்கே கிடையாது அவங்க மேல. அவங்க கடை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடை ஊரடங்கு உத்தரவு மீறி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு. ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர் வராரு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது, இல்ல அவங்க கேட்குற பொருளை கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகலாம். ஆனா காவல்துறையிலேருந்து போனவங்க என்ன செய்றாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டா கடைய தொறந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி ஜெயராஜை கூட்டிட்டு வராங்க. காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வராங்க. சாத்தான்குளத்துல கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உங்க அப்பாவை காவல்துறை கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா. உங்க அப்பாவுக்கும் காவல்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. காவல்துறை நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பெனிக்ஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. பெனிக்ஸ் என்ன செய்றாரு, அப்பாவை தேடி காவல் நிலையத்துக்கு போறாரு. காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே வாக்குவாதம் ஆகுது. அப்பாவை அடிக்கிறாங்க, குச்சியில் அடிக்கிறாங்க. அவரை சட்டை, வேஷ்டி, டவுசர் எல்லாத்தையும் கழட்டி நிர்வாணமாக வச்சு அடிக்கிறாங்க. அதே சமயத்தில் கேட்ட பெனிக்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. பெனிக்ஸையும் அடின்னு அடிக்கிறாங்க. விடிய விடிய அடிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவமாக போச்சு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு முன்பகை இருந்திருக்கு காவல்துறையினருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவலர் அவங்க சொன்ன சில சாட்சியங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறை மேலே குற்றம் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு. மனசாட்சி உள்ள ஒரு பெண் காவலர் இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 கொரோனா சமயத்தில் ஊரடங்கு உத்தரவு. கடையெல்லாம் திறக்கிறதுக்கு சில ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை தாண்டி ஒரு கடை திறந்து வச்சுருந்தாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் காவல்துறை? நீட்டாக அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஒரு அபராதம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கடைக்கு சீல் வச்சு இனிமேல் கடையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வியாபாரிகள்லாம் அந்த சமயத்தில் தடுமாறி போயிட்டாங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லை. அந்த குடும்பத்தில் இவங்க 2 பேரும் தான் வருமானம். அப்பா ஜெயராஜும் பெனிக்ஸும் தான். 2 பேரோட வருமானம் தான் அந்த குடும்பத்தை கட்டி காத்து தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க கூட்டிகிட்டு போய் அடித்து விடிய விடிய அடித்து மறுநாள் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி கோயில்பட்டி சிறையில் கொண்டு போய் போடுறாங்க. போடும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில கொண்டு போய் போடுறாங்க. அப்போ கூட சிறையில் இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது அட்டன் பண்ணலாமான்னு யோசிச்சு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் சிறைச்சாலையில் இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கு அப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை மேலாம் எந்த தப்பும் கிடையாது, அவங்களுக்கு கொரோனா அட்டாக்கு, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் பார்த்திங்கன்னா, அப்போ மாநில தலைவராக பாஜகவோட மாநில தலைவராக இருந்த முருகன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி ஒரே நேரத்தில் அப்பா மகன் 2 பேர்த்துக்குமே ஹார்ட் அட்டாக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்தது. அதே போல் காவல்துறையினருக்கு தெரியும், அடித்த அடியில் இவங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. ஏன்னா வேட்டியை மாற்றுறது கூட வீட்டிலேருந்து வேட்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த பழைய வேட்டியை பார்க்கும்போது அப்படியே ரத்த காயங்கள் ரத்தமாக இருந்திருக்குது. அதை பார்த்தோன்னா குடும்பத்தினர்லாம் பயந்து போயிட்டாங்க, அழுதுட்டாங்க, அப்படியே நொந்து போயிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த அப்பா மகனோட இறப்பு ஒரே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பகுதியை கொந்தளிச்சு போச்சு காவல்துறையினர். இது இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை அப்படிங்கிறது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக போராடிச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, காவல்துறைக்கு சாதகமான ஒரு இதை சொல்கிறாரு. 2 பேருமே கொரோனாவில் இறந்துட்டாங்க, மூச்சு திணறல்னால இறந்துட்டாங்க. அப்போ மத்திய அரசில் இருக்கிற பாஜக மாநில தலைவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இதனால் சிபிஐ அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி போராட ஆரம்பித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு நிவாரணம். ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஸ்டாலின் என்ன செஞ்சார், நீ 20 லட்சமா, நான் 25 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் கொடுத்த காசை வாங்கிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடந்துச்சு. சிபிஐ விசாரணையில் கிட்டத்தட்ட முதல்ல பார்த்தீங்கன்னா 2000 பக்கங்கள் கொண்ட ஒரு இதை மனு தாக்கல் பண்ணாங்க. அப்புறமா கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் ஒரு தீர்ப்பு வழங்கினார். இதில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னார். மதுரை சிறையில் அடைக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், காவலர்கள் போலீஸ் முருகன், முத்துராஜ், சாமிதுரை, செல்லதுரை, வெயிலுமுத்து, தாமஸ் இப்படின்னு சொல்லி 9 பேருக்குமே தூக்கு தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார்.
இவங்க தரப்பில் காவல்துறை தரப்பில் வந்து அதிகபட்சமான ஒரு தண்டனை கொடுங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆயுள் தண்டனை கிடைக்கும், நம்ம ஏற்கனவே வந்து ஜெயிலே காலத்தை ஓட்டிட்டோம், இனிமேல் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஆயுள் தண்டனை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தண்டனை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட இந்த காவலர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுமே வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, குற்றவாளிகள்னால் காவல்துறையினர் அவங்க தான் குற்றவாளிகளாக இப்போ சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உச்சபட்ச தண்டனை அப்படின்னா மரண தண்டனை. ஏன்னா அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து மனு போட்டிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நீதிபதிகள் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் வந்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நீதிபதி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் கடை திறந்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, குற்றமா, இவ்வளோ பெரியதா, எப்படி இந்த இவ்வளோ தூரம் அடித்து ஒரு அப்பா மகனை 2 பேர்த்தையுமே கொல்ற அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் அப்பா வந்து மகனை அடிச்சுக்கிட்டாங்க, மகன் வந்து அப்பாவை அடிச்சுக்கிட்டாங்க, 2 பேருமே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் தானாக எடுத்து முன் வந்து எடுக்கலை அப்படின்னா இந்த வழக்கோட வந்து விசாரணையை அப்படியே முடக்கியிருப்பாங்க, அப்படியே வந்து இந்த வழக்கோட நியாயம் செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்டனை சரியான ஒரு தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த குற்றத்தை வந்து மன்னிக்கவே முடியாது, குற்றவாளிகளுக்கு குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி இவங்களை வெளியே விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, இவங்கெல்லாம் படித்தவங்க தான், படித்தவங்க இந்த செயலை செய்யலாமா, வேலியே பயிரம் மெஞ்ச கதையாகி போச்சு அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு 2 இடங்கள்ல சொல்லியிருக்காரு. படித்தவங்களே இந்த மாதிரி இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. பெனிக்ஸோட தாயாருக்கு இந்த துக்கத்தை எவ்வளோ பெரியமான ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு துக்கமாக இது இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கார். ஏன்னா ஒரே சமயத்தில் தன் கணவனையும் தன் மகனையுமே இழந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி, அந்த குடும்பத்தோட வருமானமே அவங்க தான், அவங்க இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி நிலை குலைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிறத நீதிபதி உணர்ந்திருக்கிறார். அதனால் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு தனி நபர் தவறு செஞ்சால் பரவாயில்ல, ஒரு அரசு அதிகாரிகள் தவறு செய்யும்போது அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு குடும்பத்தோட ஆணி வரையே பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது சொல்லி இதில் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தா 14 வருஷத்தில் வெளியே வந்துடலாம், அப்புறமா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் வந்து உச்சபட்சமான ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு பெனிக்ஸ் குடும்பத்துக்கு, ஜெயராஜ் குடும்பத்துக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருந்தாலும் இது பாதிக்கப்பட்ட காவலர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க மேல்முறையீடு, அப்புறமா உச்சநீதிமன்றம் அப்படி இப்படியெல்லாம் போவாங்க, போட்டோம், ஆனால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் சொல்கிறாங்க. எங்களுக்கு இது வரைக்குமே நீதிமன்றம் கொடுத்ததும் சரி, சமூகத்தில் இருக்கிற நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்ஸோட சகோதரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு 2 மரண தண்டனை, 2001 பிரிவின்படி 7 ஆண்டு சிறை தண்டனை, 84,10,000 ரூபா அபராதமும் விதிச்சிருக்காங்க. 2வது குற்றவாளி பாலகிருஷ்ணனுக்கு 2 மரண தண்டனை, ஒரு 7 ஆண்டு சிறை தண்டனை, அபராதமும் அதே தான் 84,10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 3வது குற்றவாளி SI ரகு கணேஷுக்கு 2 மரண தண்டனை, 2 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 3 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை, 52 லட்சம் ரூபாய் அபராதம் நீதிமன்றம் வச்சிருக்கு. SI ரகு கணேஷுக்கு அதிகமாக தான் வீசியிருக்காங்க. காரணம் வந்து அவர் தான் வந்து அடித்தது போனது வந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது. 4ஆம் குற்றவாளி தலைமை காவலர் முருகன், இவருக்கு வந்து 2 இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அப்புறமா 50 லட்ச ரூபா அபராதம் வீசியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் அபராதம்லாம் வீசியிருக்கிறாங்க. இவங்களுடைய சொத்து பட்டியல் விவரங்களை எல்லாமே வந்து காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவாதங்களை எல்லாம் பார்க்கும்போது சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஒரு உண்மையான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவலர்கள் வந்து 9 பேருமே வந்து குற்றவாளிகள். அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். பால்துறை அப்படிங்கிறவர் கொரோனா வந்து சிறையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டார். அதனால் வந்து அவருக்கு எந்த தண்டனையுமே வழங்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே தண்டனைகள் வழங்கப்பட்டது வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. திமுக சொன்ன மாதிரியே
இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கனிமொழியெல்லாம் போய் உடனே பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம், கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் கொண்டு போவோம், இதுக்கான ஒரு நியாயத்தை நாங்கள் வாங்குவோம், காவல்துறையோட அராஜகத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஜெயராஜோ பெனிக்ஸோ வந்து மாரடைப்புனாலேயோ மூச்சு திணறனாலேயோ கொரோனானாலேயோ இறக்கலை. அவங்க அடித்து கொண்டு இருக்கிறாங்க, காவல்துறை அடித்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையான வந்து ஜெயராஜோ பெனிக்ஸோ இவங்க மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அவங்கள குற்றவாளிகளாக சித்தரிச்சிருக்கலாம். இல்லை ஏதாவது கஞ்சா கிஞ்சா விற்றாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் எதுவுமே பண்ணாமல் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து பயன்படுத்தினதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? ஒரு குடும்பத்தையே ஆணி வரையே பிடுங்கி எரிஞ்ச மாதிரி ஒரு சம்பவத்தை காவல்துறை பண்ணியிருக்கலாமா, பண்ணலாமா இது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீதிபதியும் கேட்டிருக்கிறாரு. நமக்கும் அப்படி தான் தோணுது. இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி பேசலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா பேசலாமா வேணாமா அப்படிங்கிறது ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி பேசுனதுக்கெல்லாம் நிறைய அந்த சம்பவமே வந்து மறக்க முடியல. அதுக்கப்புறமா அதிமுக அதில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு தான். இந்த வழக்கோட தீர்ப்பு நேற்று வந்திருக்குது. இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.